ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய 2026ஆம் ஆண்டுக்கான ஒரு நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும், ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமையணும்னு நான் விஷ்ணுமாயனும் பிரத்யேகராவை தியானிக்கின்றேன். அந்த வகையில பார்க்கும்போது இந்த ஆண்டு முழுவதும் கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் போர்க்களம் அமைகின்ற ஆண்டாகத்தான் அமைந்தது. காரணம், போர்க்களத்தினுடைய தளபதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன், பூமி காரகன், இரத்த காரகன், அரசு துறையில அதிகாரம் படைத்த அரசு துறையில அமர்த்து வைத்த அழகு பார்த்த ஒரு அற்புதம். ஆனாலும் கூட ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு எவ்வாறு இருந்ததுனால கை கெட்டியது வாய் கெட்டாத ஒரு நிலைதான், நிம்மதியை தொலைத்த ஒரு நிலைதான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த 2026ஆம் ஆண்டு நன்றாக அமையுமா, நலமாக அமையுமா, நிம்மதியான ஆண்டாக அமையுமா என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பாக்குறோம். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை 2, 3, 4. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி, ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் 1, 2. ரிஷபராசி அன்பர்களே, சனி பகவானுடைய இருப்பு, ஏன்னா இந்த 2025ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய ஆண்டாகத்தான் இருந்தது. புரிந்து கொள்ள முடியாத ஒரு தன்மை, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபம், ஒரு நம்பிக்கை இழந்து தவித்தவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாகத்தான் அமைகின்றது. காரணம் என்னன்னா, இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய ஆண்டாகத்தான் கருதுகிறேன். காரணம், இந்த ஆண்டு சூரியனை பொறுத்த வரைக்கும் என் கணிதத்துல பார்த்தாலும் கூட 2026 எண் பாத்தீங்கன்னா 1தான், 1க்குரியவன் சூரியன். அதாவது சூரியனை பொறுத்த வரைக்கும் ஆத்மகாரகன், பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய ஆண்டாக அமைகிறது. கவலையே பட வேண்டாம், அற்புதமான ஒரு ஆண்டு. அதே நேரம் சூரியன் ஆண்டாலும் கூட சனியோடு அவர் ஒரு இணைந்த ஒரு நிலையைத்தான், அந்த ஒரு நிலையைத்தான் அவர் தரப்போகின்றார். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். காரணம் என்னன்னா, யாரு கவனமா இருக்கணும்னா, அப்பா பிள்ளைகளுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன முட்டல் மோதல்கள் வந்தாலும் கூட எதிர்காலம் நினைத்து விட்டு கொடுத்து செல்வீர்களானால் அற்புதமான ஒரு யோகம். அது யார் யாரிடமும் நான் விட்டு கொடுத்து நகர்ந்து போகின்றோம். பெற்ற தந்தை தானே, பெற்ற பிள்ளை தானே, அனுசரித்து போய்விட்டாலே. அந்த ஆண்டினுடைய நடுப்பத்தியில பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய பயிற்சி 2026ஐ பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி பாத்தீங்கன்னா திருக்கணித பிரகாரம் நடந்து விட்டது. வாக்கிய பிரகாரம் சனி பயிற்சி நமக்கு இப்ப நெருங்க போகின்றோம். அந்த வகையில பார்க்கும்போது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கர்ம சனியாக இருக்கின்றார். இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா சனி பகவான் திருக்கணித பிரகாரம் பாத்தீங்கன்னா வக்ரமாய் வக்ர நிவர்த்தியுமானார். கர்ம சனி லாப சனியாக வந்து சில நற்பலன்களை தந்தார். வாழ்க்கைன்னா என்ன, அனுபவம்னா என்ன, பணம் என்றால் என்ன, காசு என்றால் என்ன என்பதை நமக்கு கற்பித்து குருவாக நின்று நகர்ந்து விட்டார். அற்புதமான ஆண்டு, நிறைய அனுபவங்களை பெற்று விட்டீர்கள் கடந்த ஆண்டு. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் அந்த அனுபவம் ஒரு பாடமாக அமையும். அந்த வகையில தவறு விட்டு போன வாழ்க்கையினுடைய நல்ல வசதி வாய்ப்புகள் பெறுகிற ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு. நிம்மதியை துடைத்தவங்களுக்கு நிம்மதி தரக்கூடிய ஆண்டு. கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள், அந்யோன்யம் எல்லாம் ஒரு நல்ல நிலையை நோக்கி நகர்கின்ற ஆண்டாக அமையும். அதே நேரம் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டினுடைய தொடக்கத்துல ஒரு அற்புதம் நிகழ்கின்றது. அதாவது 2, 5க்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன், 8, 11ஆம் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குருவும் பரிவர்த்தனை. பொன்னான நேரத்தை தருகின்றார்கள். நல்ல வாய்ப்பு, நல்ல சந்தர்ப்பம். அது வாழ்க்கையா இருந்தாலும் தொழிலா இருந்தாலும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும். ரிஷபராசிக்கு 8, 12க்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான், குருதான். 7, 12க்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடைய பூமிகாரகன் செவ்வாய் இணைந்து குருமங்கல யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான யோகம். கவலைப்பட வேண்டாம், சிந்திய கண்ணீருக்கும் பட்ட பாட்டுக்கும் தீர்வு தரக்கூடிய அற்புதமான ஆண்டு. காலம் கடந்து திருமணத்துக்கு காத்திருக்கின்ற ரிஷபராசி இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவருக்குமே மனதுக்கேற்ற ஒரு மனவனோ, மனதுக்கேற்ற ஒரு நல்ல மனைவியோ அமைகின்ற அற்புதமான ஒரு காலம். குடும்பத்தில் நிலவிய குழப்பங்களும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறைவதை காணலாம். கொஞ்சம் கவனமா இருங்க. காரணம் என்னன்னா, நல்ல சந்தர்ப்பங்களும் நல்ல வாய்ப்புகளும் வந்தாலும் கூட அதை அடைவதற்கு போராடுகின்ற ஒரு நிலையைத்தான் சனி பகவான் அமைத்து தருகின்றார். அதே நேரம் இந்த குருமங்கல யோகம் என்பது ஒரு அருமையான சந்தர்ப்பம் தான். இன்னும் சொல்ல போனோம்னா மனதுல தைரியம் வருங்க. தைரியம் மட்டும் கிடையாது, மனதுல தெம்பு வரும். பிரச்சனையை எதிர்த்து போராடுகின்ற மன வலிமை கிடைக்கின்ற ஒரு ஆண்டுதான் 2026ஆம் ஆண்டு ரிஷபராசிக்கு. அதே நேரம் பாத்தீங்கன்னா 2, 5ஆம் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன். புதனும் 4ஆம் அதிபதி சூரியனும் இணைந்து இன்னொரு யோகம் தருகின்றார்கள். அதுதான் புத ஆதித்ய யோகம். அது மட்டும் கிடையாது, 3வது ஒரு யோகத்தையும் தர காத்திருக்கின்ற, அதுதான் சிவராஜ யோகம் என்று சொல்வார்கள். அற்புதம் என்று சனி சம்பந்தம்.
காரணம் பாத்தீங்கன்னா செவ்வாய் சம்பந்தமா ரிஷப ராசிக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். சனியும் செவ்வாயும் சில பிரச்சனைகளை தந்தாலும் கூட எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது சிறப்பு. அந்த வகையில பார்க்கும்போது இந்த ஆண்டை பொறுத்தவரை நற்பலன் தரக்கூடிய ஆண்டாக அமையும். அதே நேரம் சனி பகவான் அருளை பெற்று விட்டால் அற்புதம். திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானுக்கு தேங்காய் பரிகாரம், ஒரு தேங்காயை வாங்கி உடைத்து நல்லெண்ணெய் நிரப்பி அபிஷேகம் செய்வீர்களானால், ஒரு தீபம் ஏற்றி வருவீர்களானால் அற்புதமான யோக பலன் கிடைக்கும் ரிஷபராசிக்கு. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உச்சபட்ச நற்பலனை பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம். நான் சொன்னேன் அல்லவா, அருமையான ஒரு காலகட்டம். ஏன்னா இவன் கொடுத்தால் யார் தடுப்பார், இவன் தடுத்தால் யார் கொடுப்பார் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அற்புதமான ஒரு யோக பலனை தரப்போகிறார். அந்த வகையில பார்க்கும்போது ரிஷபத்துக்கு கர்ம சனியாக இருப்பதனால் கவனமாக இருந்து விட்டாலே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 92% நற்பலனை பெறுகின்ற நல்ல சந்தர்ப்பத்தை சனி பகவான் அமைத்து தருவார்.